சாமானிய மக்கள்கிட்ட இன்னி இருக்கிற பிரச்சனையை ரொம்ப எளிய முறையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கலை ஒரு சீக்கிரமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்குது. நம்ம எவ்வளோ ஒடுக்குமுறைப்படுத்தப்படுகிறோம், யாரால ஒடுக்கப்படுகிறோம். ஒப்பாரி அப்படின்றது ஒவ்வொருடைய கடைசி மனிதனுக்கும் நடக்கின்ற கடைசி பாடம். பனையுடைய வாழ்விலை சார்ந்து, பனையுடைய தொழிலை இறப்பை சார்ந்து, பனையுடைய வாழ்விடத்தை சார்ந்து, இந்த 3 விதமான கேட்டகரியில் அவர் பாடப்படுறார். எனக்கு ஆத்துல 2 மரம், எனக்கு ஆத்துல 2 மரம், என் ஊரில் எனக்கு அரிநெல்லி காய்க்கும் மரம், எனக்கு குளத்துல 2 மரம், இன்னைக்கு கொடி நெல்லி காய்க்கும் மரம், நாங்கள் கூப்பிட பறந்தா இன்னைக்கு நாங்கள் குளத்தோடு மக்குவோமா, இன்னைக்கு நாங்கள் கூப்பிட பறந்தா இன்னைக்கு நாங்கள் குளத்தோடு மக்குவோமா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சதீஷ்குமார். நான் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியுடைய தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர். தொடர்ந்து நம்ம பனங்காட்டில் 3வது முறையாக நம்ம காலையிலேருந்து நிகழ்ச்சி பண்ணின்னு இருக்கிறோம். இதில் சிறப்பாது என்ன அப்படின்னா, காலையில் பனங்கல்லோட ஊர் மக்கள் ஒன்றா சேர்ந்து ஊர்வலமாக பறையோட எல்லாமே நடனமாடி கொண்டு நம்ம மேடையாண்டா வர்றது ஒரு தனி சிறப்பு. அதை 3வது ஆண்டாக வெற்றிகரமாக பண்ணியாச்சு. இன்றைக்கி இரவு ஒப்பாரி ஷோ இருக்குது. ஒப்பாரி ஷோவில் எப்படி ஒரு பனை ஏறுகிற நபர் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, இன்றைக்கி எவ்வளோலாம் ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றத ஒரு பாடல் உடைய அர்த்தத்தில் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு அந்த நிகழ்ச்சி இருக்குது. நாளைக்கு காலையில் நாடகம் இருக்குது. அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலையில் மாடாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை போன்ற வகையான ஆட்டங்கள் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இருக்குது. இந்த 3வது வருடமும் நம்மளுக்கு இந்த வாய்ப்பை இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய பனையேரி பாண்டியன் அண்ணன் தான் நம்மளுக்கு வழங்கியிருக்கிறாரு. அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் தீபன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இல்லை, உலகம் முழுவதுமே கலை தான் ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்துருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இங்கேயும் தமிழ்நாடுக்கும் கலைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு தொடங்கி இன்றைக்கி இருக்கிற சாமானிய மக்கள் வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இயல் இசை நாடகம் மன்றம்ன்றது கிராமப்புறங்கள் வரைக்கும் ஒட்டிய ஒரு மிகப்பெரிய தொடர்பியலாக தான் இருக்குது. அந்த வகையில் சாமானிய மக்கள்கிட்ட இன்னி இருக்கிற பிரச்சனையை ரொம்ப எளிய முறையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கலை ஒரு சீக்கிரமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்குது. அதனால தான் பாடல் வழியாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நமக்கு பாண்டியண்ணன் தொடர்ந்து ஒரு மாதமாகவும் நம்மளுக்கு சொல்லின்னு இருக்கிறார். இது தயவுசெய்து நம்ம பாடல் வழியாக கொண்டு போய் சேர்க்கணும். இதில் இருக்கிற அடக்குமுறைகள் நம்ம எவ்வளோ ஒடுக்குமுறைப்படுத்தப்படுகிறோம், யாரால ஒடுக்கப்படுகிறோம், எதனால் ஒடுக்கப்படுகிறோம், நம்ம ஏன் ஒன்று சேரல, ஏன் ஒன்று சேர நம்மளுக்கு எது தடுக்குது, எந்த பயம் நம்மளுக்கு ஒன்று சேர விடாமல் பண்ணுது அப்படின்றது ஒரு விரிவான பாடல் அவர் கேட்டிருக்கிறாரு. அதை ஒட்டுமொத்தமாக பாட முடியுமா அப்படின்றது எங்களுக்கு என்ன நேரம் கிடைக்குதுன்றது தான் அதை பொறுத்து தான் நம்மளை அதை பார்க்க முடியும். அது இன்னைக்கு நிகழ்ச்சியில் கட்டாயம் ஒரு பதிலாக இருக்குன்றதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என் பேர் ஆறுமுகம். நம்ம சொந்த ஊர் ஓங்கூர். நான் ஒரு 20 வருஷமாக பாடிங்க. எங்களுக்கு பிடிச்ச ஒரு சோகமான, அதிகமாக சோகமாக அது ஒருத்தவங்க அழுகுற மாரி பாடுவோம். ஒப்பாரி அப்படின்றது ஒவ்வொருடைய கடைசி மனிதனுக்கும் நடக்கின்ற கடைசி பாடல், வேறு ஒன்றும் இல்லை. கிராமப்புறங்களில் ஒப்பாரின்றது எப்படி நம்ம வீட்டு பூஜை அறைகளில் நம்ம சாமி கும்பிட சொல்லும், ஒரு சுப்பிரமாதமோ இல்லை ஏதாச்சும் ஒரு மூலமந்திரமோ சொல்லி நம்ம எப்படி சாமி கும்பிட்றோமோ, அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய இறப்புக்கு அந்த சடங்கு நம்ம செய்ய சொல்லும். ஒப்பாரின்றது அவனுடைய எப்படி ஆதி காலத்துலேருந்து தோன்றினார், அவர் ஒரு 30 வருஷமாக இருக்கலாம், 25 வருஷமாக இருக்கலாம், அவர் வாழ்க்கை 50 வருஷமாக இருக்கலாம், 70 வருஷமாக இருக்கலாம். அந்த வாழ்க்கையில் அவர் எவ்வளோ தூரம் வாழ்ந்தார், அவர் அதில் எதனா சாதனை பண்ணார், அவர் அதில் அக்கா தங்கச்சி எப்படி காப்பாற்றினார், அவர் இந்த சமூகத்துக்கு எப்படி உழைச்சார், அந்த சமூக உழைப்பில் அவர் எப்படிலாம் மற்றவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் மற்றவங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தாருன்றத இந்த பாடல் வழியாக சொல்கிறது தான் ஒப்பாரி பாடல். ஒப்பாரி பாடல்ன்றது ஒரு இறைப்பின் கடைசி நொடியில் பாடுகிற ஒரு பாடல். நான் இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சி பாட போகிற பாட்டு என் அண்ணன் ஒரு 25 வருஷமாக இந்த தொழிலில் அவர் பாடின்னு இருக்கிறார். இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர், ஆறுமுகம் அண்ணன். இன்றைக்கி அவரை நம்ம கூப்பிட்டு அவர் இன்றைக்கி மேடையத்தெல்லாம் இந்த பாடல் அவர் பாட வைக்கலான்றதுக்காக நம்ம புரியப்பட்டிருக்கிறோம். பனையுடைய வாழ்விலை சார்ந்து, பனையுடைய தொழிலை இறப்பை சார்ந்து, பனையுடைய வாழ்விடத்தை சார்ந்து, இந்த 3 விதமான கேட்டகரியில் அவர் பாட போகிறார்.
கூட வந்து பக்கவாதிகளை நம்ம கலைஞர்கள் வாசிக்க போகிறாங்க. அர்த்தம் உங்களுக்கு பாட சொல்ல புரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பனை ஏறி ஒரு பனை மரத்தில் ஏறுறாரு அப்படின்னா அந்த பானையில் இருக்கிற கல் இறக்குறது தான் ஏறுறாரு அவர். ஆனால் அந்த பானையை யாரை கீழே இருந்து உண்டிக்குள்ள வச்சு உடச்சிட்டாங்க. அது யாராவனா இருக்கலாம், இந்த ஊரை சார்ந்தவங்களாக இருக்கலாம், சமூக விரோதியாக இருக்கலாம், இல்லை எக்ஸட்ரா வேறு யாராவது ஒருத்தராக இருக்கலாம். அப்படி அந்த பனை ஏறுற ஒரு நபர் தன்னுடைய வயிறு எரியும் போது, தன்னுடைய உழைப்பு வீணாகும் போது அந்த பானை கிடைக்கலன்ற விரக்தியில் பாடுறாருல்ல, அதான் அந்த பாட்டு. எனக்கு ஆற்றுல 2 மரம், எனக்கு ஆற்றுல 2 மரம், ஏன்ல ஊரில் எனக்கு அரிநெல்லி காய்க்கும் மரம், எனக்கு குளத்துல 2 மரம், இன்னைக்கு கொடி நெல்லி காய்க்கும் மரம், நாங்கள் கூப்பிட பறந்தா இன்னைக்கு நாங்கள் குளத்தோடு மக்குவோமா, இன்னைக்கு நாங்கள் கூப்பிட பறந்தா இன்னைக்கு நாங்கள் குளத்தோடு மக்குவோமா, நாங்கள் பூசணி பூ எடுத்தேன் ஐயனுக்கு புருவம் கொண்டு மை எழுதி, எனக்கு புருவத்தால போவன் தண்ணியா இன்னைக்கு பொன்னாரு போய் பாயும், நாங்க பொன்னாத்து தண்ணியில ஐயனுக்கு பூஜை பண்ண சம்மதமா, கத்திரி பூ எடுத்து நாங்க கண்ணம் கொண்டு மை எழுதி, எனக்கு கண்ணத்தால போவன் தண்ணியா இன்னைக்கு பாலாறு போய் பாயும், நாங்க பாலாத்து தண்ணியில இன்னைக்கு பாதங்க சம்மதமா, தனி மலர் கூட்டத்திலே நாங்க தனி மரமானேமே, தனி மலர் கூட்டத்திலே பனைமரம் வரம் தனி மரமானேமே, இங்கே 1000 பாடட்டமே இந்த ஆனந்த வீதியிலே, மலராடிடம் சோலையிலே, நீங்க போகின்ற பாதையிலே, நீங்க போகின்ற பாதையிலே, பனைமரம் வரம் ஒரு பூ மரமானேமே, மலராடிடம் சோலையிலே, நீங்க போகின்ற பாதையிலே, 1000 பாடட்டமே இந்த ஆனந்த வீதியிலே, நீங்க போகின்ற பாதையிலே, ஒரு வயிற்றுக்கு நாங்கள் ஜான் வயிற்றுக்கு பூ மரமானமே, மலராடிடம் சோலையிலே, நீங்க போகின்ற பாதையிலே, பனைமரம் வரம் போகின்ற பாதையிலே, பனைமரம் வரம் போகின்ற பாதையிலே.